அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி ஒரு டே நான் எப்பவுமே லைஃப்ல பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சுலாம் கேக் வெட்டினேன் அப்படின்னா 10th படிக்கும் போது ஒரு முறை வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம்லாம் மேரேஜ் எல்லாம் கேக்லாம் நான் வெட்டினதே கிடையாது. அவருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கும் கிடையாது. என்னோட பர்த்டேக்கு ஆகட்டும், வெட்டிங் டேக்கு ஆகட்டும், எதுக்குமே கேக்லாம் வெட்ட மாட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். ஆனா இப்போ நாடகத்துறை மூலயமா வந்ததுல இருந்து இவ்வளவு பேரோட நட்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அதுவும் நல்லவர்களுடைய நட்பு எனக்கு அதிகமா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு நான் தினந்தோறும் என்னுடைய தந்தை நான் வணங்குற கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட அது ஈடாகாது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல நட்பும் உறவும் சகோதரத்துவமும் நம்ம நாடகத்துறையின் மூலயமா எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம யூடியூப் சேனல்லே பாத்தீங்கன்னா கமெண்ட்ல நிறைய பேர் வந்துட்டு மை பிளட், மை உயிர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கமெண்ட். நிறைய பெரியவங்க எல்லாம் வந்து நல்ல ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்திருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 273 கமெண்ட்டுக்கு மேல பார்த்துருக்கேன் இது வரைக்கும். அந்த அளவுக்கு அதிகமான உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வந்துட்டே இருக்கு. வாட்ஸ்அப்லயும் சரி, ஃபோன் கால்ஸ்லயும் சரி, நேராவும் சரி, நிறைய பேரோட வாழ்த்து மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது நேத்தெல்லாம் எனக்கு. அப்புறம் வந்துட்டு நேற்று நாடகங்கள்லாம் கொஞ்சம் கம்மி, அதுவும் இந்த பக்கம் வர நாடகங்கள் கம்மின்றதுனால இங்க வந்த கலைஞர்களுடைய புகைப்படம் மட்டும் உங்களுக்கு நான் இதுல ஷேர் பண்ணியிருந்தேன். வராதவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே அக்காவோட பிறந்தநாள்ல வந்து கலந்துக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க, ஐயோ அக்கா கூட நான் இல்லை, இன்னைக்கு அக்காவை மிஸ் பண்றேனே. ஒவ்வொருத்தருக்கு நாடகம் வேற வேற லைன்ல போயிடுது இல்லையா. எனக்காக இங்க வந்திருந்தாங்கன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு லேட் ஆயிடும் சொல்லிட்டு வர முடியாம இருந்துச்சு. மாதிரி மனசார என்னை வாழ்த்தின, தொலை தூரத்துல இருந்தும் இங்க வரலனாலும் என்னை வாழ்த்தின நாடக கலை சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எப்பவுமே உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு எப்பவுமே இருக்கணும். அப்புறம் இன்றைய இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஆவணி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னும் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாள் தான் தொடர்ந்து எல்லா கம்பெனியும் நாடகம் இருக்கும். புரட்டாசி 1ஆம் தேதி இருந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இதோட 5 சனிக்கிழமை நாடகம் இருக்கும். கலைமகள் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்துல மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கலைமகள் நாடக கட்டைக்கூத்து மன்றத்திற்கு நாடகம். அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் அரக்கோணம் பக்கத்துல மங்கம்மாப்பேட்டை பழைய காலனி அப்படிங்கிற ஊர்ல நம்ம அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றத்திற்கு நாடகம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த புதுப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்திற்கு நாடகம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை லைன்ல மாந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம். சரஸ்வதி கட்டைக்கூத்து பெரணமல்லூர் லைன்ல செப்டாங்குளம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சரஸ்வதி கட்டைக்கூத்து மன்றத்திற்கு நாடகம் இருக்கு. துர்காதேவி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த முக்கூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துர்காதேவி நாடக மன்றத்திற்கு நாடகம். சிவாஜி 2 நாடக மன்றம் ஆரணி அடுத்த பழங்காமூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவாஜி 2 நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி நந்தினி நாடக மன்றம் பாலாஜா அடுத்த முசிறி அப்படிங்கிற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்திற்கு நாடகம். சபரி நாடக மன்றம் சேத்பட் அடுத்த அப்பேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்திற்கு நாடகம். பூவரசன் நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த கடம்பாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம பூவரசன் நாடக மன்றத்திற்கு நாடகம். முத்தாலம்மன் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த தென்கடப்பந்தாங்கல் வள்ளுவர் வீதி அப்படிங்கிற இடத்துல நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம். பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் அம்பேத்கர் நகர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்திற்கு நாடகம். ஜீவா நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த மேலக்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றத்திற்கு நாடகம். பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த தும்பூர் மாதா கோவில் அப்படிங்கிற இடத்துல நம்ம நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம். சிவஸ்ரீ நாடக மன்றம் ஆரணி அடுத்த இரும்பேடு அப்படிங்கிற இடத்துல சிவஸ்ரீ நாடக மன்றத்திற்கு நாடகம். முத்துமாரியம்மன் நாடக மன்றம் இன்று இரவு பாத்தீங்கன்னா ஒட்டிவாக்கம் மேல் ஒட்டிவாக்கம் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியாது. ஓனர் வாங்கின நாடகம். நான் சித்தப்பாங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு கமெண்ட் கரெக்டான வழி சொல்றேன். துளசி நாடக மன்றம் திமிரி அடுத்த ராமாபாளையம் அப்படிங்கிற ஊர்ல ராம்பாளையம் சொல்லுவாங்க, அந்த ஊர்ல துளசி நாடக மன்றத்திற்கு நாடகம்.
அசோக் நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த திம்மாவரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம அசோக் நாடக மன்றத்திற்கு நாடகம். பத்மா நாடக மன்றம் திருவள்ளூர் அடுத்த பூண்டி ரங்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பத்மா நாடக மன்றத்திற்கு நாடகம். வட இலுப்பை பரணி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த புது மாங்காடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம பரணி நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி சுமதி நாடக மன்றம் திமிரி அடுத்த அத்தித்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்திற்கு நாடகம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் செய்யாறு தளரப்பாடி அடுத்த புலந்தை அப்படிங்கிற ஊர்ல நம்ம கோணலம் ஏழுமலை நாடக மன்றத்திற்கு நாடகம். காஞ்சி கௌரி நாடக மன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த அத்திப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்திற்கு நாடகம். செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் செய்யாறு டவுன்லே நாடகம், ஏரியா பேர் சரியா தெரியல, அதுவும் நான் கமெண்ட்ல பண்றேன். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கலசப்பாக்கம் பக்கத்துல லாடவரம் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த சதுப்பேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனம் நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த காழியூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு. நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம். இந்த ஆரணி மாநகரிலே பெயரும் புகழுமா எடுத்தவர் இன்னும் நாடக அமைப்பாளர், பெரும் மதிப்பிற்குரிய இன்னும் சிவா ஐயா அவர்கள். அவருடைய புதல்வி நாடக அமைப்பாளர், என்னுடைய அருமை சகோதரி அம்மு அக்கா அவர்கள், இன்னும் அம்மு பார்த்திபன், இன்னும் அம்மா அக்கா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்து. நாங்க சொல்ற டீம் தான் எப்போதுமே அவங்க வைப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல கிராம மக்கள் உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அத்தனை செய்வாங்க சொல்லி அற்புதமான முறையில் வழி அனுப்பி அளிப்பவர்கள். அவருடைய ஆலமரத்தின் நிழலாக எத்தனையோ குடும்பங்கள் இது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட நாடக அமைப்பாளர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்து. அதாவது வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, மனதுதான் தேவை. அந்த மனம் கொண்ட நல்லவர்கள் நீங்கள் என்று எனக்கு நல்லா தெரியும். அப்படி நீங்கள் ஆழமாக சேர்ந்து அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன். சங்கர் அரி என்று சொல்லக்கூடிய அவர்கள் எங்கள் நாடக அமைப்பாளருக்காக 100 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோம். இன்னும் எம் கண்ணன் லாரி ஓனர் ஐயா அவர்கள் 100 வாரி வாங்கியிருக்கின்றார் அமைப்பாளருக்கு. அவர்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே எங்க அக்காவுக்கு இருக்கணும். எத்தனை பேர்களுடைய அன்பை நான் சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சாதாரண நாடக அமைப்பாளர், ஆனால் இத்தனை பேருடைய ஒரு உள்ளத்தில் ஒரு உடன்பிறப்பாகவும் மகளாகவும் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா தான் நான் சொல்லுவேன். அவர் சம்பாதிச்ச சொத்து தான் இத்தனை பேருடைய நல்ல உள்ளங்களுடைய நட்பு எனக்கு. அந்த நட்பு பார்த்திங்கன்னா அவர் வழியிலே நான் பின்பற்றுறதுனால தான் எனக்கு அது கிடைக்குது. என் அப்பாவோட ஃப்ரெண்டு பாய் அப்பா அடிக்கடி சொல்வார், உன்னால் இப்படி பண்ண முடியறதுக்கு காரணம் அவரோட ஜீன், அவங்க அப்பா மாதிரியே நீ பண்ணுற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவார். நான் அதெல்லாம் பெருசாக எனக்கு தெரியல, சும்மா சொல்லாதீங்க பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆனால் இத்தனை பேரோட நட்பு அதே மாதிரி அப்பா கிட்ட தொடர்ந்த மாதிரியே என்கிட்ட தொடர்றதை பார்க்கும்போது இன்றைக்கி நான் அதை உணர்றேன். ஒரு வேளை அந்த அவளை இத்தனை பேர் அப்பா மாதிரியே பாசமாக பேசி நமக்குள்ளேயே இந்த அளவுக்கு பாசத்தோடு வச்சுக்க முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.